வெறும் 5 இயர்ஸ்ல வந்து எஸ்ஐபி நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா இல்லை ஆர்டி வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமான்னு கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். எஸ்ஐபினா வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு டைப். இதில் நீங்கள் மந்த்லி ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வருவீங்க. எஸ்ஐபியோட ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 13 to 15%. மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டரோட ஃபேவர் தான். நீங்கள் இதில் வந்து இவ்வளோ இயர்ஸ் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படி கிடையாது. இன்வெஸ்டர் வந்து எத்தனை இயர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்க அத்தனை இயர்ஸ் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதில் மந்த்லி வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதில் வந்து மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னா 6 months to 10 years வரைக்கும் இதில் மெச்சூரிட்டி வந்து இருக்கு. ஆர்டினா வந்து ரெக்கரிங் டெபாசிட். இது வந்து பேங்க் ஆர் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வருவாங்க. இதில் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 7% வரைக்கும் தரும். இதில் எந்த ஃபண்ட் வந்து 5 இயர்ஸில் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறதுன்னு இப்போ கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எஸ்ஐபிலையும் ஆர்டியில் வந்து மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து ₹1000 அண்ட் டியூரேஷன் வந்து 5 years. டோட்டல் இன்வெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 ரெண்டு ஃபண்ட்லையுமே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் எஸ்ஐபியில் வந்து 12% அண்ட் வந்து ஆர்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 6.5%. ரிட்டர்ன்ஸ் கெயின் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியில் வந்து அப்ராக்சிமேட்லி 21,000 அண்ட் வந்து ஆர்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 11,000. ஃபைனல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியில் வந்து 80,000 ப்ளஸ் அண்ட் வந்து ஆர்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 70,000. ரெண்டுமே வந்து பெட்டர் ரிட்டர்ன்ஸாக கொடுத்துருக்கு. உங்களுக்கு என்ன பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து சேஃபாக இருக்கணும், உங்களுக்கு வந்து ரிஸ்க் எதுவுமே வேணாம்னா நீங்கள் வந்து ஆர்டியை வந்து சூஸ் பண்ணலாம்.